Hi guys, welcome back to Shiju's Designing. நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு அட் அம்மா காஸ்டியூம் டிசைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டைலிஷான ஒரு டங்கரி ட்ரெஸ்ஸோட பார்ட் 1 கட்டிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 2 ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் இதுக்கு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போடக்கூடிய ஒரு காமனான ட்ரெஸ் தான் இது. பட் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ட்ரெண்டியான ஒரு அவுட்ஃபிட். பட் இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்ஃபிட் இது. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 3 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு பீச் கலரில் அண்ட் ஃபோல்கா டாட் கொடுத்துருக்கேன், ஒரு பிளாக் கலரில் ஃபோல்கா டாட் கொடுத்துருக்கேன் ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் கீழே வந்து ஃப்ரில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் 3 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக்கில் தான் அதை நான் பண்ணியிருக்கேன். பட் நான் அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்காக தனியாக துணி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் யோக் பார்ட் தான் வந்து கட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் காட்டன் என்ன மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேப் மெட்டீரியல் மாதிரியான ஒரு ஃப்ளோயி மெட்டீரியலை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சுற்றி ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நான் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து பின் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இது ரொம்ப அழகான ஒரு பீச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் போல்கா டாட் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு கேமராவில் வந்து இது எப்படி தெரியுதுன்னு தெரியல. என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான கலர் இது. அண்ட் ஓகே வாங்க நம்ம இப்போ நம்மளோட மார்க்கிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ஷோல்டர் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது உங்கள் ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவுமே எவ்வளோ உங்களோட ஷோல்டர் எடுப்பீங்களோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோடய ஷோல்டர் வந்து நான் 6 எடுக்கிறேன் அப்படின்னா நான் 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு 6.5 இன்ச்சஸ்னால் நீங்கள் வந்துட்டு 5.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ வந்து நம்ம யோக்கோட லென்த்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். யோக்கோட லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்கோட டெப்த்தை வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். நான் வந்து என்னோட நெக் டெப்த் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 7 இன்ச்சஸை நான் மைனஸ் பண்ணிவிட்டு என்னோட யோக்கோட லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட யோக் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ். ஓகே, நான் அதில் வந்து 7 இன்ச்சஸ் வந்து நெக் டெப்த்தை மைனஸ் பண்ணிட்டு தான் என்னோட யோக் லென்த்தை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வெயிஸ்ட்டோட ரவுண்டை வந்து மார்க் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓவராலாக தட் மீன்ஸ் சீம் ஈஸ் எல்லாமே சேர்த்து தான் என்னோடய வேஸ்ட் ரவுண்டை நான் மார்க் பண்ணுறேன். நான் 10 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். சீம் ஈஸ் எல்லாமே சேர்த்து நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்படியும் மார்க் பண்ணிக்கலாம் உங்களோடது கால்குலேஷன் பண்ணிவிட்டு. ஆர் எல்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு சீம் தனியாக ஈஸ் தனியாக கொடுத்தும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய ஹார்மோலோட டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அண்ட் என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்மளோட அந்த வேஸ்ட் லைனில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் அந்த வேஸ்ட் லைன் முடியுது இல்லையா, நான் வந்து 10 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 10 இன்ச்சஸ் முடியுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட டவுட் வந்து கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு வெயிஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, ஹார்மோல் டெப்த் மார்க் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களோட ஹார்மோல் டெப்த்லேருந்து அப்படியே நம்ம அந்த ஹிப் கிட்ட வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் கீழேருந்து மேலே வந்தாலும் சரி, இல்லை மேலேருந்து அப்படியே கீழே வந்து நீங்கள் கர்வ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. ஒரு கர்வ் லைன் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்மளோட யோக் பார்ட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ஸ்கர்ட் பார்ட் நீங்கள் கட் பண்ணும்போது லென்த் வைஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா ஸ்கர்ட் பார்ட்காக, அந்த துணியை வந்து லென்த் வைஸ் வந்து 1 ஃபோல்டு வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சைட்லேருந்து அந்த துணியை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபார்ம் பண்ணுற மாதிரியே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஆஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரியே பண்ணலாம், இல்லை ப்ளீட்ஸ் ஆட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை பாக்ஸ் ப்ளீட்ஸ் ஆட் பண்ணியும் பண்ணலாம். எல்லாமே உங்களோட விஷ் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம்.
பட் நான் வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களோட வெயிஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் யோக் பார்ட்டோட வெயிஸ்ட் ரவுண்டு என்ன எடுத்திருந்தீங்களோ சேம் அதே வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் வெயிஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களோட இன்ச் டேப் எடுத்து அந்த மேலே அந்த கார்னரில் வச்சு நான் வைக்கிற மாதிரியே வச்சு கீழே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட் அந்த இடத்துல வச்சு கரெக்டாக வந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆஃப் சர்க்கிளோட ரேடியஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ, உங்களோட யோக் பார்ட்டுக்கு என்ன எடுத்திருக்கீங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னோடய ஸ்கர்ட்டோட லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பட் நான் வந்து ரஃபில் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ அந்த ரஃபிலோட லென்த் நான் எவ்வளோ கொடுக்குறனோ அந்த ரஃபிலோட லென்த்தை மைனஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து என்னோடய ஸ்கர்ட்டோட லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 5 inches கொடுக்குறீங்கன்னா அந்த 5 inches மைனஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கர்ட்டோட லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 6 inches. நான் வந்து ஒரு 8 inchesக்கு ரஃபில் கொடுக்க. ஸோ நான் என்னோடய அந்த ஸ்கர்ட் லென்த்லேருந்து ஒரு 8 inches மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 inch வந்துட்டு சீம்காக ஆட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கர்ட் லென்த்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கர்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 28 inches. ஸோ அதில் 8 inches நான் மைனஸ் பண்ணால் எனக்கு 20 inches வரும். ப்ளஸ் 1 inch நான் ஆட் பண்ணும்போது 21 inches வரும். ஸோ அந்த 21 inches நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் சேம் அதே மாதிரி அந்த இன்ச் டேப் எடுத்து நீங்கள் மேலே அந்த கார்னரில் கரெக்டாக வச்சுட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் என்னோடய வேஸ்ட் பார்ட்டையும் அண்ட் அந்த ஸ்கர்ட்டோட டவுன் பார்ட்டையும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து இது ஸ்கர்ட்டை வந்து நான் செப்பரேட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நம்மளோட ஸ்கர்ட் பார்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் நம்மளோட யோக் பார்ட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம ரஃபில் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஸ்கர்ட் பார்ட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கீழே அந்த ஸ்கர்ட் பார்ட்டோட டவுன் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த டவுன் பார்ட்டோட வித் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது இன்ச் டேப் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட்டுக்கு வந்து அதாவது நமக்கு 2 பீஸ் இருக்கு இல்லையா ஸ்கர்ட்டு, அதில் ஒரு ஸ்கர்ட்டோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 56 inches சம்திங் எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அப்போ 2 வந்து கால்குலேஷன் பண்ணும்போது எவ்வளோ வருது அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டபுள் தி ஃபேப்ரிக் தேவைப்படும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அது 3 times கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வர மெஷர்மெண்ட்ஸில் இருந்து. பட் நான் இங்கே வந்து 2 times தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் வந்து நான் எடுத்துருக்கிறது ஜஸ்ட் 3 meter ஆஃப் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு நிறைய ஃபேப்ரிக்ஸ் கிடையாது. இதுவே நான் வந்து ஜாயின் பண்ணி தான் அந்த ரஃபில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் உங்ககிட்ட ஃபேப்ரிக் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வர மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் 3 times கூட எடுத்துக்கலாம் உங்களோட ரஃபிலுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யோக் பார்ட் அண்ட் ஸ்கர்ட் பார்ட்லாம் கட் பண்ணி மிச்சம் இருக்கிற துணியில் தான் நான் வந்து இப்போ ரஃபில் வந்து இப்போ அந்த இருக்கிற துணியை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதில் வந்து என்னோட ரஃபிலோட லென்த் வந்து நான் 9.5 inches வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து 1 inch மடித்து தைக்கிறதுக்கும் அண்ட் மேலே வந்து 1/2 inch வந்து ஹிப் ஜாயினிங் பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் வந்து 1.5 inches வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். 8 inches வந்து என்னோடய ரஃபிலோட லென்த்து, 1.5 inches வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறது வந்துட்டு இந்த சீம் அலவன்ஸ். ஓகே, அண்ட் இப்போ நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு, யோக் பார்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு அண்ட் ரஃபிலும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராப் வந்து இப்போ கட் பண்ணோம். இப்போ உங்களோட ஸ்ட்ராஃபோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்கோட டெப்த் எவ்வளவோ அதே சேம் தான் உங்களோட ஸ்ட்ராஃபோட லென்த் இருக்கணும். அதுலேருந்து ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் சீம் அலவன்ஸ்க்காக. அந்த ஸ்ட்ராப்போட வித் வந்து பார்த்தீங்கன்னா 4 inches இருக்கணும். 4 inches இருக்கலாம், இல்லைனா 3.5 inches இருக்கலாம். பட் நான் வந்து இங்கே 4 inches எடுத்திருக்கேன் என்னோடய ஸ்ட்ராப்போட வித். இப்போ நான் வந்து ஸ்ட்ராப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/2 inchக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் திருப்பி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ வரும் 1.5 inchesல இருக்கும். ஏன்னா 1/2 inch தையலுக்கு போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய துணி வந்து ஒரு 1.5 inchesல எனக்கு இருக்கும். பட் எனக்கு 1 inchக்கு ஸ்ட்ராப் போதும், எனக்கு வந்துட்டு திக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 inch கம்மி பண்ணி கூட எடுத்துக்கலாம். என்னோடய ஸ்ட்ராப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் 15 inches இருக்கணும். பட் நான் இங்கே வந்து ஒரு 1 inch 1.5 inch வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் தைச்சு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்குது நான் கட் பண்ணி எடுத்துருவேன். எப்போவுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டால் நல்லது தான். ஏதாவது மிஸ்டேக் அது லென்த்தில் ஏதாவது கொஞ்சம் இதுவாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் கம்மியாகிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். இதோட ஃபுல் கட்டிங் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.